ஐ திங்க் 19 MB 20 MB நினைக்கிறேன். 18 MB ஓல்டு வெர்ஷன். அதாவது நான் பண்ணும்போது 5.2 இருந்து இப்போ ஐ திங்க் 6 பாயிண்ட் ஆயிடுச்சு. 6.0 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது அடிக்கடி அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து இதை வந்து அப்டேட் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் ஆகும். அந்த யூஎஸ்பி எல்லாமே ஒன் டைம் இன்ஸ்டாலேஷன் தான். இதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கலாக டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி இது மேண்டேட்டரி, இதை பண்ணிடுங்க. இதை டவுன்லோட் பண்ணும்போது இதையும் சேர்த்து டெவலப் பண்ணிருங்க. டெவலப் பண்ணிட்டு ரெண்டையுமே இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் மெயின் பேக்கேஜ் நம்ம இன்ஸ்டால் பண்ண காமிச்சோம்ல, அது அடுத்து வந்து இந்த பிளாட்ஃபார்ம் இது ரெண்டும் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃபியூச்சர் சப்போர்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய விஎம் கிரியேட் பண்ணலாம். இதுக்கப்புறம் வந்து இதில் ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்ணுறது எல்லாமே நிறைய பண்ணலாம். அதாவது என்னென்னா இதை ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதுக்குள்ளே இந்த ஓஎஸ்குள்ளே எல்லாமே டெஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இதை டெலிட் பண்ணிடலாம். ரைட் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது வந்து ஸ்டார்ட் பண்ணதான்னு ஃபஸ்ட் டைம் கேட்குது. நான் கொடுத்துட்டேன். பட் இதுக்கு ஓஎஸ் நான் கொடுக்காதனால வந்து மிஷின் ஸ்டார்ட் ஆகிட்டு வேறு இப்படி தான் வந்து நிற்கும். இது மாதிரி நோ மீடியா பூட்டபிள் மீடியா ஃபவுண்டு. ஸோ இதில் வந்து நான் வந்து என்ன சொல்லணும்னா, இதில் வந்து டிஸ்க் ஆட் பண்ணேன். இப்போ நான் எங்கிட்ட டிவிடி இருக்குது. பை சான்ஸ் இது ஒரு என்னது விண்டோஸ் ப்ரோ 10, இது ஒரு 10ஓட ஓஎஸ். நான் இதை கொடுத்துட்டேன். இப்போ வந்து இது ஆக்சுவலாக எனக்கு ஏற்கனவே கொடுத்தனால ஹிஸ்ட்ரியில் காமிக்குது. பை சான்ஸ் நீங்கள் உங்கள் இதுக்கு முன்னாடி இதை செலக்ட் பண்ணது இல்லைன்னா இந்த சூஸ் மீடியாவுக்கு போயிட்டு இமேஜ் போயிட்டு உங்களோட இதில் எங்கே இமேஜ் வச்சுருக்கீங்களோ அந்த பேக்கேஜ். இப்போ நான் பேக்கேஜ் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஐஎஸ்ஓ ஃபைல் வச்சுருக்கேன். அதே சேம் ஐஎஸ்ஓ ஃபைல் தான். இங்கே பாருங்கள், ஐஎஸ்ஓ ஃபைல் வச்சுருக்கேன். இதை நான் கொடுக்குறேன்னா இதை கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு ரீஸ்டார்ட், இந்த ரீஸ்டார்ட் பட்டன் கொடுக்குறேன்னா ரீஸ்டார்ட் இல்லை ஏதாவது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது பூட் ஆகி வந்து நிற்கும். பாருங்கள், இப்போ பூட் ஆகுதுங்களா? ஸோ இப்போ இது ஒரு தனி மிஷினாக ஆக போகுது. ஸோ இப்படி இதை அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் நார்மலாக ஓஎஸ் போடுற மாதிரி தான் இது. நெக்ஸ்ட் ஃபினிஷ், அதாவது எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஃப்ரெஷ் ஓஎஸாக எப்படி உங்கள் லேப்டாப் ஒர்க் ஆகிற மாதிரியே இது ஒர்க் ஆகும். ஸோ இதோட ரேம் எல்லாமே இங்கே இப்போ நீங்கள் உங்களோட ரேம்லேருந்து இதுக்குன்னு ஒரு 2GB 2 கோர் அலோகேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஹார்ட்வேரில் உங்களுக்கு எவ்வளோ ரேம் ஃப்ரீயாக இருக்கோ அப்படி உங்களுக்கு இந்த மிஷின் அப்புறம் தேவையில்லை அப்படின்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை ஃபுல்லாகவே என்னோடய ஒர்க்கே முடிஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். எனக்கு இது வேண்டாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் கொடுங்க. நான் உங்களுக்கு வந்து அதை பற்றி வீடியோ கிரியேட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இது ஒரு நல்ல சாஃப்ட்வேர். இது ஃப்ரீ வெர்ஷன். நீங்கள் யூஸ் பண்ணி அதாவது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஒர்க் பண்ணதுக்கு. ஏதாவது ப்ராப்ளம்னு நீ ஈஸியாக ஃபார்மேட் பண்ணிட்டு டெலிட் பண்ணிட்டு புது மிஷின் கிரியேட் பண்ணி புதுசாக டெஸ்ட் பண்ணலாம். 4-5 டிஃப்ரெண்ட் ஓஎஸ் வச்சு நீங்கள் விண்டோஸில் இருப்பீங்க, அந்த லினக்ஸில் டெஸ்ட் பண்ண நினைப்பீங்க, டெஸ்ட் பண்ணலாம். ஏன் சர்வரைஸ் போடலாம், எல்லாமே பண்ணலாங்க. சர்வர் போடலாம், எல்லாமே பண்ணலாம். ஸோ இதில் ஸ்னாப்ஷாட்னு ஒன்று முக்கியமாக இருக்குது. ஸ்னாப்ஷாட் எப்படின்னா, இப்போ நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி ஏதாவது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, கரெக்டாக ஓடிட்டுருக்கு, அதில் தான் டெஸ்ட் பண்ண பார்க்குறீங்க. டெஸ்ட் பண்ணி ஏதாவது ஃபெயில் ஆச்சுன்னா மாதிரி ரிவேட் பண்ணணும். அது நீங்கள் ஓல்டு செட்டிங்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னா பிஃபோர் ஸ்னாப்ஷாட்னு ஒன்று எடுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் இந்த கரண்ட் மிஷின் வந்து ஷட் டவுன் பண்ணிவிட்டு டேக் ஸ்னாப்ஷாட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன். அது ஷட் டவுன் பண்ணி ஸ்னாப்ஷாட் 1 இது ஆஃப்டர் இன்ஸ்டலேஷன், ஆஃப்டர் டெஸ்டடு அப்படி ஏதாவது போட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை போட்டுட்டு கொடுத்துட்டீங்க. இப்போ இதை கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த மிஷின் ஸ்னாப்ஷாட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து பை சான்ஸ் வந்து மறுபடியும் வந்து ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்க, ஏதாவது ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க ஓகே நம்ம வந்து பழைய ஸ்டேஜ்க்கு போகணும் அப்படின்னு. இப்போ இந்த ஸ்னாப்ஷாட்டை வந்து கிளிக் பண்ணி இது ஸ்னாப்ஷாட்டை கிளிக் பண்ணி ஆகும். இப்போ நான் இந்த ஸ்டேட்டில் ரன் பண்ணி ஏதாவது டெஸ்ட் பண்ணுறேன், சம்திங் ஏதாவது ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து மறுபடியும் ஓல்டு ஸ்டேட்டே போகணும். எந்த ஸ்டேட்டுக்கு போகணும், இந்த ஸ்டேட்டுக்கு போகணும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி இந்த ரீஸ்டோர் பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த ஸ்டேட்டில் ரீஸ்டோர் ஆயிடுச்சு. தட்ஸ் ஆல். ஆட்டோமேட்டிக்கில் வந்து அந்த இந்த சேஞ்சஸ் எல்லாம் போயிட்டு இந்த டைமில் ஸ்னாப்ஷாட் எடுக்கும்போது மிஷின் எப்படி இருந்துச்சோ அந்த ஸ்டேட்டில் வந்து நின்றும். ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாம் என்ன நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஏதாவது நிறைய கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபார்வர்ட் பண்ணிட்டு ரீகான்ஃபிகர் பண்ணுறதுனா அது ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது அது ஈஸி இல்லை.
ஸோ சில டிபெண்ட் பண்ண உங்களோட ஒர்க்கு, உங்களோட டெஸ்டிங் எல்லாமே இதுதான். ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஒரு சாஃப்ட்வேர் சூப்பராக இருக்கும். சேம் இதே தான், இந்த விர்ச்சுவல் பாக்ஸும் அதே தான். சாரி, விஎம்வேர் இதுவும் இதே மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் தான். நீங்கள் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுதான் விண்டோஸ்க்கு இருக்குது, லினக்ஸ் இருக்குது, விண்டோஸ் அதாவது ப்ரோ வெர்ஷன் அப்படின்னு ஃபுல் பேக்கு. இந்த ஒர்க் ஸ்டேஷனுங்கிறது வந்து லிமிட்டட் வெர்ஷன், ஃப்ரீ வெர்ஷன். நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலாக அது ட்ரையல் பேக்காக, சாரி, ஃப்ரீ வெர்ஷனாக போயிடும். ஆட்டோமேட்டிக்கலாக அது வந்து ப்ரோ முடிஞ்சுட்டு ஃப்ரீ வெர்ஷன், ஐ மீன் லிமிட்டட் வெர்ஷனாக வந்துடும். ஸோ நீங்கள் உங்களுக்கு ரெண்டுமே விண்டோஸ் சப்போர்ட்டபிள். ஸோ உங்களுக்கு எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் சாய்ஸ் தான். ரெண்டுமே யூஸ் பண்ணி பாருங்கள், எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். மோஸ்ட்லி ரெண்டுமே நல்லாயிருக்கும். ஏன்னா நானும் நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன். ரெண்டுமே வந்து நிறையா பேர் வந்து சூப்பராக இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட ஒப்பீனியன் தான், நீ எதை எடுத்துக்கிறியா அதை எடுத்துக்கிறியா, அவ்வளோ. இது மெயினாக வந்து உங்களோட ஹார்ட்வேர் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய விஎம்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஸோ நான் நான் என்னோட டெஸ்டிங்க்கு எல்லாமே இதை யூஸ் பண்ணுறேன். சரி, நீங்கள் உங்களுக்கு அடுத்து என்ன வேணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த நெக்ஸ்ட் லெவல் நான் போகிறதுக்கு. ஏன்னா ஜஸ்ட் எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. நான் ஒரு ஒரு ஏன்னா என்னோட வீடியோவோட கன்டினியூட்டியில் வந்து நேற்று ஒரு வீடியோ லாஸ்ட் டைம் போட்டிருப்பேன், இப்போ ஒரு டெக்னாலஜி இதை போடுறேன்னா. ஸோ ஏன்னா எது உங்களுக்கு ரெக்யர்மெண்ட்டுன்னு எனக்கு தெரிஞ்சால் மட்டுமே நான் அதுக்கு ரிலேட்டடாக நிறையா கொடுக்க முடியும். ஸோ உங்களோட ரெக்யர்மெண்ட்டை நீங்கள் சொல்ல ஆரம்பித்தாண்டா நான் வந்து, ஐ மீன் நான் இல்லை இந்த மாதிரி டீம்ஸ் இல்லை இந்த மாதிரி இப்போ ஏதாவது ஒரு ஃப்ரீயாக வந்து எல்லாம் கைட் பண்ணலான்றவங்க வந்து அதை வந்து எடுத்துகிட்டு போக முடியும். ஏன்னா எல்லாமே நீங்கள் உங்களோட ரெக்யர்மெண்ட்டை சொன்னால் மட்டும்தான். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, உங்களோட சப்போர்ட் பார்க்குறேன் இருக்குது, நிறைய வருது, வீடியோ பார்க்குறீங்க, பட் ஆனால் எந்த கமெண்டும் கொடுக்கல. அட்லீஸ்ட் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு கொடுக்கணும். இல்லை வீடியோ சரியில்லைன்னா சரியில்லைன்னு சொல்லுங்கள். அதாவது உங்களோடது ஜெனியூனாக சொல்லுங்கள். உங்களுக்கு மனசில் என்ன தோணுதோ அதை சொல்லணும்னா தான் அது அடுத்த ஸ்டேஜில் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும். எப்பயுமே ஒன் சைடு ஸ்பீச் வந்து ரீச் ஆகாது, கான்வர்சேஷன் தான். எப்பயுமே ஒரு ஆள் சொல்கிறாங்க, மற்றவங்களாம் கேட்டுகிட்டே இருந்தாங்கன்னா அது சக்ஸஸ் இல்லை. இவங்க சொல்லும்போது அவங்க கேட்கணும், அவங்க அதுலேருந்து கேள்வி கேட்கணும், இவங்க அதுக்கு சொல்லணும், அடுத்து இவங்க சொல்லணும், அவங்க கேள்வி கேட்கணும். ஸோ மாற்றி மாற்றி கேள்வி கேட்கணும், மாற்றி மாற்றி பதில் சொல்லணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது ஒரு சக்ஸஸ். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு என்னென்னு கேளுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நான் அது அது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து இதை ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.